உணவகத்தின் உரிமையாளர் அவர் பேசின அந்த இது உங்களுக்கு புரியுது. ஏன்னா இந்த ஜிஎஸ்டி, இந்த சரக்கு மட்டும் சேவை வரியால் எவ்வளவு தூரம் வர்த்தகர்களும் மக்களும் பாதிக்கப்படுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ என் உடம்புல இருக்கிற இந்த சட்டை, இந்த காலணி, இந்த இடைவாறு, இந்த கடிகாரம் எல்லாத்துக்கும் வரி. அப்போ ஒரு மனிதன் ஒரு வீடு கட்டணும்னு போனால் கூட அவன் வரி தான் கட்ட முடியுமே, கம்பிக்கு வரி, செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, சாந்துக்கு வரி. அப்படின்னா இது அவன் வாழவே முடியாதுன்னு சூழ்நிலை தள்ளிட்டாங்க. அதைத்தான் அவர் கேட்கிறாரு. இப்ப அவர் அந்த கேள்வி நியாயம்னு நாடெங்கிலும் பரவிருச்சு. அதான் அதிகாரம் அதை பணிய வைக்குது. அவர் எவ்வளவுதான் வருத்தம் தெரிவிச்சாலும் அவர் கேட்ட கேள்வியில் இருக்கிற உண்மையை, சத்தியத்தை யாராலும் மறைக்க முடியாது. அது பிரச்சனையா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? மதுவை ஒழிக்கட்டும், வரட்டும். தம்பி, நீங்க மதவாதத்தை எதுக்குறோம். அது மதவாதம், இது மதுவாதம், ரெண்டுமே அழிவு தானே. என்ன மதவாதிகள் கொஞ்சம் சத்தம் போட்டு அடிச்சு கொள்வாங்க, இவன் சத்தம் இல்லாம குடிச்சு கொள்வான், இவ்வளவுதான் குடிக்க வச்சு கொள்வான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? மதுவை ஒழிக்கட்டும், அப்புறம் பேசுவோம். இவ்வளவு காலம் ஒழிக்காத மதுவை இப்ப ஒழிக்கட்டும், பேசுவோம். 16 ஒழிப்போம்னாங்க, 21 அதை பத்தி பேசவே இல்லை. எங்கேயாவது மது கடைகளில், டாஸ்மார்க் கடைகள்ல விற்பனை குறைஞ்சிருச்சுன்னு அந்த விற்பனையாளர்களை அதாவது தற்காலிக பணி நீக்கம் செஞ்சத உலகத்தில் எங்கேயா பார்த்திருக்கீங்களா தம்பி? எங்கேயா பார்த்திருக்கீங்களா? இது ஒரு நடவடிக்கை எப்படி எடுக்க முடியும்? எப்படி அவங்க விற்பனையை கூட்ட முடியும்? ஒரு இடத்துல அறைக்குள்ள உட்கார்ந்து விற்கிறவங்க குடிக்க வரவன் எண்ணிக்கை எப்படி அவன் பெருக்க முடியும்? குடிகாரன் எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு அரசு வருத்தப்படுது. ரெண்டாவது, அந்த விற்பனையாளரை தூக்கி தற்காலிக பணி நீக்கம் செய்யுது. இந்த அரசு ஒழிக்கும் நீங்க சொன்னீங்கன்னா அன்னை சொல்றதை நான் வரவேற்கிறேன். ஒழிச்சுட்டா நம்ம திமுக வென்றுட்டு போட்டோம், என்ன இருக்க பிரச்சனை? எனக்கு கொடுக்கல. நான் எங்க அண்ணனை சொல்றது, நீங்க இந்த ஜனநாயக ஆற்றல் எல்லாரும் வரணும். மதுவுக்கு எதிரானா எங்க ஐயாவை கூப்பிடணும், பாமகவை அழைக்கணும். பாமகனா எங்க ஐயா வர்றாங்க, எங்க ஐயா சின்னையா அன்புமணி வர்றாங்கன்னு நான் சொல்ல. சகோதரர் பாலு கூட வரலாம், ஒரு பிரதிநிதி வரலாம்ல. அவர் மதுவுக்கு எதிராக நிற்கிறது யாரு இந்த மண்ணில் நீண்ட காலமா? எனக்கு எங்க அண்ணன் அழைக்கணும், இல்லை அழைக்காம கூட நான் போவேன். நான் அங்கே இருந்தவன் தானே, அதுல எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் என்னை அழைக்கல. இப்ப நான் இல்லைன்னு சொல்றேன்னு நீங்க அண்ணனை சொல்றீங்கல்ல. 10 லட்சம் கோடி முதலீடு வந்ததாகவும் 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததாகவும் தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜா சொல்றாரு. இந்த கருத்தை ஐயா முதல்வரும் ஆமா நாங்க செஞ்சிருக்கோன்றாரு. இது நீங்க இதை ஏற்கிறீங்களா? இந்த 10 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா? நீங்க சொல்றீங்கன்னு என்னைய சொல்றீங்களே, இப்ப நீங்க சொல்லுங்க ஆமா வந்திருக்குன்னு ஏதாவது சான்று இருக்கா? ஆர்டிஐல கேட்டிருக்கேன், இது வரைக்கும் எனக்கு தகவல் அறிவு உரிமையில கேட்டிருக்கேன், எனக்கு இதுவரை வரல. நீங்க நம்புறீங்களா? 10 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா இந்த 3 ஆண்டுகள்ல தம்பி? நரிக்குறவர் வேற, நரிக்குறவர் கிடையாது. அவங்க குருவிக்காரர்கள், அவங்க அக்கி பீக்கி, அவங்க மகாராஷ்டிரிலிருந்து வந்தவர்கள். குறவர்ங்கிற ஆதி தமிழ் குடி. ஆதி குடிக்கு இங்க இடமே கிடையாது, அவங்களுக்கு சாதி சான்றிதழ் இல்லைன்றீங்க. ஆனா இவங்க முதலீடு பண்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு இடம் தனியா ஒதுக்குறாங்க, மக்கள் கிட்ட இருந்து புடிங்கி அந்த இடத்தை கொடுக்குறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்கல, கொடுமையா பாக்குறேன். என் நிலத்தை, நாட்டை அடமானம் வைக்கிறதா பாக்குறேன், விக்கிறதா பாக்குறேன். அதனாலதான் நான் எதிர்க்கிறேன். விஜய் மாநாட்டுக்கு அழைப்பு வந்திருக்கா?